ஹாய்! இன்னைக்கு காலையிலே காலிங் பெல் அடிச்சுட்டாங்க. யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, ஒரு பெரிய பார்சல் ஒண்ணு வந்திருக்கு. எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கு. இந்த பார்சல் வந்து வீட்லேருந்து தாங்க அனுப்பி விட்டுருக்காங்க. பார்சல் மேலே வந்து எவ்வளோ வெயிட்டுன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 15.380ன்றது இந்த பார்சலோட வெயிட்டு. அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணுன்ற எக்ஸைட்மெண்ட்ல உடனே எல்லாத்தையும் பிரிச்சு போட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இட்லி பாத்திரத்த பார்த்ததும் ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. அப்பா இனிமேலாவது இட்லி சுட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சப்பாத்தி உருட்டுறது குடுத்துருந்தாங்க. அத பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி இனிமே சப்பாத்தியும் சுடலான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நட்ஸ் குடுத்துருந்தாங்க. நயமையோட ஃபேவரெட்டு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, சாம்பார் பருப்பு. அப்புறம் இது என்ன பஜ்ஜி மிக்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த பிரியாணி இலைன்னு நெனைக்கிறேன். அது. அதுக்கப்புறம் மிளகா, வரமிளகா. அப்புறம் வர்க்கி குடுத்துருந்தாங்கங்க. இந்த வர்க்கி ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இது வந்து பிஎஸ் பேக்கரி இது. அரவேன்லருந்து வாங்கி குடுத்து அனுப்பியிருக்காங்க. கோத்தகிரி போற வழியில இருக்கு இந்த கடை. இதுக்குன்னே அந்த பேக்கரி போய் வாங்கிட்டு வருவோம். அப்பா எனக்காக வாங்கிட்டு அனுப்பியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் காஃபி தூளு, அப்புறம் பட்டை, வேற இது என்னது? அவர குடுத்து அனுப்பியிருக்காங்கங்க. குழம்புக்கு சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பருப்பு, அப்புறம் மிக்ஸ்சர் இவங்களோட ஃபேவரைட். இங்க எல்லாத்தோட ஃபேவரைட்டும் அது. ஏதோ கொஞ்சம் லைட்டா ஓப்பன் ஆயிருக்கும் போல. ஸோ பார்சல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னே தெரியாது இல்லையா? அதனால அது கொஞ்சம் ஓப்பன் ஆயிருக்காட்ருக்கு தூக்கி போட்டதுல. அதுக்கப்புறம் ஏதோ டீ தூள் தாங்க குடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்டேல் டீ. ஓகே. இது வந்து அங்க நம்ம நில்கிரீஸ்ல கிடைக்கிற ஒரு பிராண்டு. ஸோ இந்த டீ தூள் ரொம்பவே நல்லாருக்கும். அதுக்குன்னே குடுத்து அனுப்பியிருக்காங்க போல. அதுக்கப்புறம் சோம்பு, பொட்டுக்கல்ல, அப்புறம் அணில் சேமியா குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இது பருப்பு, இது ஒரு பருப்பு அது குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சீரகம் குடுத்துருக்காங்கங்க. சீரகம், அப்புறம் வந்து மல்லி குடுத்துருக்காங்க. பார்சல்லாம் யார் பேக் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா தாங்க. அப்பாக்கு இந்த பேக்கிங்லாம் பயங்கரமா பண்ணிருவாரு. பேக்கிங் பண்றதுல அவர் அடிச்சுக்க ஆளே இல்ல. ஸோ எல்லாமே சூப்பரா பேக் பண்ணி குடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இது பாருங்களேன், இது வந்து கரம் மசாலா ஹோல்னு போட்டிருக்கு. ஆக்சுவலா இதில வந்து அரைச்சு நம்ம கரம் மசாலாவா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக குடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சின்ன ஃப்ரைட் ரைஸ் பேக்கு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து அப்பளம் வந்து இந்த வத்தல் மாதிரி. அதுக்கப்புறம் மிளகா, அப்புறம் மிளகு, அப்புறம் ஆசீர்வாத் ஆட்டா அனுப்பிச்சிருக்காங்க. வந்ததுலேருந்து சப்பாத்தி, பூரி ரொம்ப மிஸ் பண்றோம். ஸோ அதையும் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தட்டைப்பயிறு குடுத்துருக்காங்க. வேற அந்த எல்ஜி பெருங்காயம் ஒண்ணு அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆ அப்புறம் எலந்த வடை என்னோட ஃபேவரெட். அது இப்ப நயமியோட ஃபேவரெட்டு கூட. எலந்த வடை கொஞ்சம் வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க. இவ்வளோதான் கிடைச்சதுன்னு சொன்னாங்க. வேற பட்டை, அப்புறம் வந்து இந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் குடுத்துருக்காங்க. ஏலக்காய், கிராம்பு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டு. மைசூர் பாக்கு சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னேன். அதனால அதையும் அனுப்பிச்சிருக்காங்க அப்பா. மைசூர் பாக்கு ஏற்கனவே நயமி 2, 3 எடுத்து சாப்பிட்டாச்சு. இது மீதி. அதுக்கப்புறம் வேற இது கொண்டக்கடலை குடுத்துருக்காங்க. கருப்பு கொண்டக்கடலை. என்னோட ஃபேவரெட் இது. அதுக்கப்புறம் பாசிப்பயிறு குடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி திங்ஸ் வந்து டிமார்ட், அப்புறம் பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் அடிக்கடி அவங்க விசிட் பண்றது டிகேன்னு சொல்லிட்டு, அங்க அந்த மாரி அங்கங்க வாங்கியிருக்காங்க. இது வந்து இட்லி பொடி. இட்லி பொடி மிதுனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஸ்பெஷலா மிதுனுக்குன்னே அனுப்பிச்சு விட்டுருக்காங்க போல. அப்புறம் இது வந்து மீல் மேக்கர் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணி குடுத்துருக்காங்க. அந்த பேக் வந்து ஓப்பன் ஆயிருந்தது. பெட்டிக்குள்ளேயே பட்டாணி கொஞ்சம் சிந்தி இருந்தது. ஆ இந்த மாரி பார்சல்ல வந்து கண்டிப்பா டேமேஜ் எல்லாம் கொஞ்சம் லைட்டா ஆயிடுது தான் போல. அப்புறம் இது வந்து ஏலக்காய், வேற இது சோம்பு. அதுக்கப்புறம் என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னா, இந்த அப்பளம் இன்னொரு பாக்கெட்டு, இன்னொரு பாக்கெட் அந்த இந்த வடகம். அப்புறம் இந்த கரம் மசாலா செய்ற அந்த இன்கிரீடியன்ட்ஸ்லாம் இன்னொரு பேக் அனுப்பிச்சிருக்காங்க. நான் கரம் மசாலா நமக்கு அடிக்கடி தேவைல்ல. அதனால 2 பேக் அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் சர்க்கரை.
கார்ன்ஃப்ளவர் கண்டிப்பா தேவைன்னு சொல்லியிருந்தேன். அதனால கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் அனுப்பிச்சிருக்காங்க ஒரு சின்ன பாக்கெட்ல. அப்புறம் அப்பளம் குடுத்துருக்காங்க. உண்மையிலேயேங்க இந்த மாரி நம்ம வீட்லருந்து நமக்காக இவ்வளோ தூரம், இவ்வளோ எஃபோர்ட் போட்டு எல்லாம் போய் வாங்கி, பேக் பண்ணி அனுப்பி, நமக்கு அது வந்து சேரும்போது ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. பார்க்கவே ஆசையா இருக்கு. ஏன்னா, அவங்க வந்து இவ்வளோ தூரத்துலருந்து ஒரு டச் பண்ணி நம்மளுக்கு ஒரு திங்ஸ் அனுப்புறாங்க அப்டின்னா, அத நம்ம இங்க டச் பண்ணி பார்க்குறோன்னா, அது ஒரு சந்தோஷம் தான். இது வந்து சீரக சம்பா அரிசி, இதுவும் கொஞ்சம் அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் தனித்தனியா இவங்க அந்த ஜிப்லாக்ல போட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அப்புறம் அப்பா சொன்னாரு, "ஏதோ ஒரு பால்கோவா மட்டும் எனக்காக ஒரு ஓரமா வச்சிருக்கேன்னு" சொல்லிட்டு, ஒரு சின்ன பால்கோவா தான். பாருங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப நசுங்கி போயிருக்கு. ஆனா பாவம் எனக்காக அது ஒரு ஓரமா வச்சு அனுப்பிச்சு விட்டுருக்கிறாரு. வேற பார்த்தீங்கன்னா, ரெட் சில்லி மசாலா. ஆ ரெட் சில்லி மசாலா அம்மா அரைச்சு குடுத்ததே இன்னுமே இருக்கு. பொதுவா நாங்க கடை இது யூஸ் பண்ண மாட்டோம். சரி அம்மா எனக்கு என்னைக்காச்சும் யூஸ் ஆகும்னு அனுப்பிச்சிருப்பாங்க போல ஒரு சின்ன பேக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கடையிலேருந்து ஏதோ 2 ஸ்நாக்ஸ் உள்ள இருக்கு. ஆ ஒண்ணு வந்து இந்த ஓ தட்டு வடைங்க. தட்டு வடை நொறுங்கி போயி அது ஒரு மிக்ஸ்சர் ரேஞ்சுக்கு இருக்கு. இன்னொன்னு வந்து சிப்ஸு. அப்புறம் இன்னொன்னு பனானா சிப்ஸும் அனுப்பிச்சிருக்காங்க. பாக்ஸ்ல வந்து கொஞ்சம் சுகரும், பச்சை பட்டாணியும் சிந்தியிருந்தது. மத்தபடி எல்லாமே ஓகே. இந்த திங்ஸ் எல்லாம் பார்க்கவே ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஆக்சுவலா அம்மா வந்து ஒரு பாக்ஸுக்கு தான் திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வச்சிருந்தாங்க ரெடியா. ஸோ ஒரு பாக்ஸ்ல இவ்வளோ வெயிட் தான் போடணும்னு இருக்கு. ஸோ அந்த பாக்ஸோட வெயிட் அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லா திங்ஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. பார்க்கவே ரொம்ப ஹேப்பியா இருக்கு. கண்டிப்பா இந்த அத்தனை திங்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் இங்க யுகே ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ என்னோட லக்கேஜ்ல கொஞ்சம் திங்ஸ் வச்சு எடுத்துட்டு வந்திருந்தோம். அந்த திங்ஸ் தான் இப்போ வரைக்குமே யூஸ் ஆயிட்டுருக்கு. அப்ப நான் ட்ராலில வச்சு எடுத்துட்டு வந்த திங்ஸும் இதுல பாதி இருக்கும். ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு நான் இப்படிதான் கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன். இந்த மாரி உங்க வீட்லருந்து வந்திருந்த பார்சல பார்த்து ரொம்பவே ஹேப்பியா ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா காமெண்ட்ல சொல்லுங்க.